குட்டி குழந்தைகளா ஒரு அழகான காட்டுல ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஒரு கிளி வாழ்ந்து வந்தது. அந்த கிளிக்கு பேசத் தெரியும்னு தெரியுமா? என்னோட சேர்ந்து அந்த கிளியின் கதையை கேட்க நீங்க தயாரா? அந்த கிளி ஒரு நாள் 2 சுட்டி பசங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லட்டுமா? என்று கேட்டது கிளி. குழந்தைகளும் ஓ, சொல்லுங்க என்று ஆர்வமாக தலையாட்டினார்கள். உடனே கிளி ஒரு பழைய வரைபடத்தை காட்டியது. இந்த வரைபடம் ஒரு புதையலுக்கு வழிகாட்டுது. ஆனா இது தங்கமோ வைரமோ இல்ல. இது ரொம்பவும் விசேஷமான புதையல் என்று கிளி சொன்னது. அந்த குழந்தைகளும் கிளியோடு சேர்ந்து புதையலை தேடி புறப்பட்டார்கள். அவர்கள் நடந்து நடந்து ஒரு பழமையான இடிந்து போன கோவிலுக்கு வந்தார்கள். அங்க பல புதிர்கள் இருந்தன. இந்த சுட்டிக் குழந்தைகளும் அந்த கிளி சொல்லிக் கொடுத்த புத்திசாலித்தனமான யோசனைகளை வைத்து எல்லா புதிர்களையும் ஒவ்வொன்றாக விடுவித்தார்கள். கடைசியாக ஒரு பெரிய கதவு மெதுவாக திறந்தது. உள்ள என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பளபளக்கும் தங்கம், வைரங்கள் இருக்குமா? இல்ல, அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தவை எல்லாம் பழமையான நிறைய விஷயங்கள் அடங்கிய புத்தகங்கள். குழந்தைகள் கொஞ்சம் குழம்பிப் போனார்கள். அப்போது அந்த கிளி, சுட்டி நண்பர்களா, இதுதான் நிஜமான புதையல். இந்த புத்தகங்களில் நிறைய ஞானமும் அறிவும் இருக்கு. இந்த அறிவுதான் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷம் என்று அன்பாகச் சொன்னது. அந்த குழந்தைகளும் அந்த புத்தகங்களை ஆர்வமாக புரட்டிப் பார்த்தார்கள். அவர்களுக்கு புரிந்தது. தங்கம், வைரங்களை விட அறிவும் ஞானமும் தான் மிகப்பெரிய பொக்கிஷம் என்று அந்த கிளி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நாமும் அறிவை தேடி பயணிப்போம், சுட்டி நண்பர்களே.